வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் உங்க ரூபி ஜான் மோசஸ். தொடர்ந்து செய்திக்குள்ள போயிடலாம். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் அந்த கட்சியோட தலைவர் விஜய் தாவேக்காவோட கொள்கை தலைவர்களோட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தாவேக்கா சார்பில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே போல தாவேக்கா தலைவர் விஜயோட மக்கள் சந்திப்பு பயணத்துக்கு வரும் மக்களுக்கு அரசுதான் உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவோட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னும் விஜய்க்கு மட்டும்தான் கூட்டணி நிலைப்பாட்டில் முழு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய விஜய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நேர்மை இல்லாம குறுகிய மனப்பான்மையோட செயல்படுறதா குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவசரமா அமைக்கப்பட்ட தனிநபர் ஆணையத்தோட தலையில கொட்டி உச்சநீதிமன்றம் அனுப்பி வச்சத முதலமைச்சர் மறந்துட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா திமுக இடையே மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் மீண்டும் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா? இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம். இது எல்லாமே அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள்? மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். ஹரியானாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் தலைமையகத்துல மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு. அப்போ ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறதாகவும், அப்போ 2 கோடி வாக்காளர்கள்ல 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதா அவரு குற்றம் சாட்டியிருக்காரு. வாக்கு திருட்டு நாடு முழுவதுமே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு வரதாகவும் ராகுல் காந்தி கூறியிருக்காரு. இதனிடையே ஹரியானால
காங்கிரஸ் முகவர்களே முறைகேடு தொடர்பா எந்த புகார்களையும் அளிக்கல அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு. முறைகேடுகளை தடுக்கிறதுக்காகத்தான் வாக்காளர் பட்டியல் அத்தனை முறை சரிபார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானவை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. சேலத்துல பாமகவோட இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில பாமக எம்எல்ஏ அருள் உள்பட அவரோட ஆதரவாளர்கள் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ராமதாஸோட ஆதரவாளரான பாமக எம்எல்ஏ அருள் சேலம் மாவட்டம் வடுகத்தம்பட்டியில நேற்று ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை வழிமறிச்ச அன்புமணியோட ஆதரவாளர்கள் கல், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்திருக்காங்க. பதிலுக்கு இவங்களுமே தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல காயமடைஞ்ச ராமதாஸோட ஆதரவாளர்கள் 8 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பா அன்புமணியோட ஆதரவாளர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாமக எம்எல்ஏ அருள் உள்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்ல மனு அளிக்கிறதே வேஸ்ட்னு சொல்லி ஒரு பெண் அந்த மனுக்களை தூக்கி எறிஞ்ச வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. விருதுநகர் மாவட்டம் கொங்கன்குளம் கிராமத்துல உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடந்துச்சு. இந்த முகாமுக்கு மனு அளிக்கிறதுக்காக வந்த பெண் ஒருத்தவங்க, உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்ல நான் நூற்றுக்கணக்கான மனுக்களை அளிச்சிருக்கேன், ஆனா எந்த மனுக்குமே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை, எங்களோட கிராமத்துல அடிப்படை வசதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இந்த முகாம்ல மனு அளிக்கிறதே வேஸ்ட்னு சொல்லி மனுக்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. என்ன ரீசன் காண்டி வந்திருக்கீங்க? ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா தன்னை மிரட்டி கட்டாயப்படுத்தி தன்னோட பணத்துக்காக தான் தன்னை திருமணம் செஞ்சு கொண்டாங்க அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் குற்றம் சாட்டியிருக்காரு. இது தொடர்பா ஒரு அறிக்கையையுமே அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில தன்னோட தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா மிரட்டியதால தான் அவங்கள திருமணம் செஞ்சு கொண்டதா சொல்லியிருக்காரு. DNA பரிசோதனையில அந்த குழந்தை என்னுடையதுதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா வாழ்நாள் முழுவதுமே அந்த குழந்தைய நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில மாதம்பட்டி ரங்கராஜ் குறிப்பிட்டிருக்காரு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில விஷயங்களை பார்த்தோம். இதே போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூபி ஜான் மோசஸ்.